வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன்ட். எக்ஸல் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு 4 ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த 4 ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ், ஆவரேஜ் ஏ, ஆவரேஜ் இஃப், ஆவரேஜ் இஃப்ஸ். இந்த ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்கிட்ட 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், அவங்க என்ன கிளாஸ் படிக்கிறாங்க, என்னென்ன மார்க்ஸ் அப்படின்றது என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கே டோட்டல் மார்க்ஸ் எனக்கு வேணும்னா நான் அந்த இடத்துல சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு சம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அது வந்து எந்தெந்த நம்பரை சம் பண்ணோம் அப்படின்னு கேட்குது. ஸோ அந்த சம்மோட ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா டோட்டல் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு சம் பண்ணணுன்னா, அதாவது டோட்டல் பண்ணணுன்னா நான் சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே எனக்கு அந்த மார்க்ஸோட ஆவரேஜ் தேவைன்னா நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஆவரேஜ்னால் என்னென்னா டோட்டல் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ நான் இங்கே ஆவரேஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆவரேஜ் ஃபங்க்ஷன்றது என்னென்னா அந்த 5 சப்ஜெக்ட்லேயும் அவர் ஆவரேஜாக எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு அதுதான். ஸோ ஈக்குவல் டு ஆவரேஜ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு எந்தெந்த நம்பருக்கு ஆவரேஜ் கொடுக்க போகிறீங்களோ ஸோ அந்தந்த நம்பர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த 5 மார்க்லேயும் அவர் எடுத்த ஆவரேஜ் மார்க், அதாவது ஆவரேஜ் மார்க் எவ்வளோன்னா 96.66. ஸோ இதை நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சன் எவ்வளோ ஆவரேஜாக மார்க் எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பானுமதி அப்படின்றவங்களுக்கு ஆவரேஜ் மார்க் 53.25 அப்படின்னு காமிக்குது. பட் அவங்களுடைய ஒரிஜினல் ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிடையாது. பிகாஸ் ஃபங்க்ஷன் ஆல்ஃபபெட்ஸை வந்து கால்குலேட் பண்ணாது. எனக்கு ஆல்ஃபபெட்ஸையும் ஒரு கவுண்ட்டாக எடுத்துக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆவரேஜ் ஏ அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் தான் எனக்கு 5 சப்ஜெக்ட், ஸோ 5 சப்ஜெக்டோட கவுண்ட்டும் ஆவரேஜ் கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்பர்ஸை செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா 42.6ன்றது தான் எனக்கு 5 சப்ஜெக்ட்டுக்கான ஆவரேஜ். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோன்னா ஆவரேஜ் இஃப் அண்டு ஆவரேஜ் இஃப்எஸ். ஸோ ஆவரேஜ் இஃப் ஃபங்க்ஷன் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஆவரேஜ் நார்மலாக நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். இதுவே கண்டிஷன் கொடுத்து கேல்குலேட் பண்ணோன்னா நம்ம அந்த இடத்துல ஆவரேஜ் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. சேல்ஸ் பர்சன், அவருடைய ஆர்டர்ஸ் அண்டு அவருடைய சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோ சேல்ஸ் பண்ணிருக்காரு இருக்குது. ஸோ நம்ம கம்பெனியில் என்ன கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் சேல்ஸ் எனக்கு எதுக்கு வேணும்னா யார் யாரெல்லாம் வந்து 60,000க்கு மேலே சேல்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் எனக்கு என்ன வேணும், ஆவரேஜ் வேணும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஈக்குவல் டு ஆவரேஜ் இஃப் ஃபங்க்ஷன் கொடுங்க, ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ எனக்கு ரேஞ்ச் என்னென்னா இந்த ரேஞ்சு தான், சேல்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். கமா க்ரைட்டீரியா என்னென்னா மோர் தேன் 60,000. ஸோ அதாவது கிரேட்டர் தேன் 60,000 கொடுங்க. தென் ஆட்டோமேட்டிக்காக ஆன்சரை கொடுத்துரும். ஸோ எனக்கு 60,000க்கு மேலே சேல்ஸ் நடந்ததோட ஆவரேஜ் எனக்கு இப்போது கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் கிரேட்டர் தென் 50 ஆர்டர்ஸ், 50 ஆர்டருக்கு மேலே எடுத்தவங்களுடைய ஆவரேஜ் என்ன அப்படின்றது தான் எனக்கு கேட்குறேன். ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலான்னா ஆவரேஜ் இஃப். ஸோ ஆவரேஜ் இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது ரேஞ்ச் என்னென்னா எனக்கு ஆர்டர், இப்போ ஆர்டரில் தான் நம்ம வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்டர் கமா க்ரைட்டீரியா என்னென்னா கிரேட்டர் தேன் 50 ஆர்டர்ஸ். தென் நீங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் கொடுத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 50 ஆர்டர்ஸோட ஆவரேஜ் வந்து எனக்கு இங்கே இருக்குது. ஸோ ஒரு கண்டிஷன் இருந்தால் நம்ம ஆவரேஜ் இஃப் யூஸ் பண்ணலாம். இதுவே ஒன்றுத்துக்கும் மேலே நிறைய கண்டிஷன், 2-3 கண்டிஷன் இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல ஆவரேஜ் இஃப்எஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்னென்னா எனக்கு ஆவரேஜ் சேல்ஸ் வேணும். எதுக்கு வேணும்னா அந்த சேல்ஸ் வந்து 50,000க்கு மேலே இருக்கணும், பட் ஆர்டர் வந்து 100க்கு கீழே இருக்கணும். ஸோ இதை மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலான்னா ஈக்குவல் டு ஆவரேஜ் இஃப்எஸ் ஃபங்க்ஷன்.
இஃப்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஆவரேஜ் இஃப்ஸ் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஒன்றுத்துக்கும் மேலே நிறைய கண்டிஷன் கொடுக்கலாம். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ எனக்கு என்ன ஆவரேஜ் ரேஞ்ச் வேணும்னா சேல்ஸை தான் நம்ம வந்து ஆவரேஜ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிங்க. கமா க்ரைட்டீரியா 1 என்னென்னா 50,000 வேணும். பட் செகண்ட் ஒன்று என்ன கண்டிஷன்னா ஆர்டர் தான் நமக்கு வந்து க்ரைட்டீரியா ரேஞ்சு. ஸோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிங்க. எவ்வளோ ஆர்டர் இருக்கணும்னா கம்மியாக லெஸ் தென் 100 ஆர்டர்ஸுக்குள்ளே இருக்கணும். ஸோ லெஸ் தென் 100. ஸோ எனக்கு கிரேட்டர் தென் லெஸ் தென் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா எல் மாதிரி இருந்தால் அது லெஸ் தென். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது கிரேட்டர் தென். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. தென் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ எனக்கு 50,000 அபோவ் இருக்கிற சேல் அண்டு 100 கம்மியான ஆர்டர்ஸோட ஆவரேஜ் அமௌண்ட் இங்கே எனக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஆவரேஜ் ஃபங்க்ஷன் அண்ட் ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷன், ஆவரேஜ் இஃப் ஃபங்க்ஷன், ஆவரேஜ் இஃப்ஸ் ஃபங்க்ஷன் இதை எங்கே யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தென் தொடர்ந்து இதை மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.